வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆன்மீகவாதிகளும் அதிகம் வந்து செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதார சீர்கேடு, குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவை முக்கிய பிரச்சினைகளாக உள்ளது என்று பொதுமக்கள் கவலையுடன் கூறுகிறார்கள். சேருகிறது. இது மழைக்காலங்களிலே சாலைகளிலே வழிந்து ஓடுகிறது. உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள், பயணிகள், குழந்தைகள் அந்த கழிவுகளை, ஆண்டுக்கணக்கான அந்த கழிவுகளை மெரித்து கொண்டு ஒரு சுகாதாரமற்ற ஒரு நகரமாக இந்த ஊர் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. வாரத்திற்கு 2 நாள்கள் மட்டுமே லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீரை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதேபோல குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த வேகவதி ஆற்றோரமும் பாலாத்து ஆற்றோரமும் ஆக்கிரமிப்பு பண்ணுற அந்த வீட்டுங்களில் இருந்து வர கழிவு நீர் நேராக வேகவதி ஆற்றுலையும் பாலாத்துலேயும் டைரெக்டாக அவங்க கலக்கிற மாதிரி விடுறது நம்ம அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். வேகவதி ஆற்றில் கழிவுகளே கலக்காமல் சுத்திகரித்து தண்ணீரை விட வேண்டும். அப்படி விட்டோம் என்று சொன்னால் காஞ்சிபுரத்தின் குடிநீர் தேவையை அது நிறைவு செய்யும். செங்கல்பட்டு நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். நகராட்சி மூலம் தினசரி ஒரு நபருக்கு 72 லிட்டர் குடிநீர் வழங்க வேண்டும் என்பது அரசின் விதி. ஆனால் குறைந்த அளவிலான குடிநீரே விநியோகம் செய்யப்படுகிறது. அதேபோல செங்கல்பட்டு நகரில் பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம்ன்றது பல ஆண்டுகளாக கிடப்பிலே போட்டிருக்காங்க. 2-3 முறை வந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட ஆளுகின்ற அதிமுக கட்சியினர் சார்பாக பேனர்லாம் வச்சாங்க. பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியாச்சு, இந்தா வந்துடும் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம்ன்றது நிறைவேறாமையே இருக்குது. 1974ஆம் ஆண்டு நகராட்சியாக அறிவிக்கப்பட்ட மதுராந்தகம் தற்போது 24 வார்டுகளை உள்ளடக்கிய 2ஆம் நிலை நகராட்சியாக விளங்குகிறது. மக்களின் முக்கிய கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டம் 40 ஆண்டுகளை கடந்தும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் கழிவு நீர் வயல்வெளியில் கலப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மதுராந்தகம் நகராட்சி இருக்கக்கூடிய கழிவு கால்வாய்கள் அந்த எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வயல்வெளியில் பறந்து விரிந்து ஓடுது. அதனால விவசாயம் பாதிக்கப்படுது. கொசு உற்பத்தி அங்கதான் ஏராளமாக உருவாகுது. எனவே கொசுவால் பாதிக்கப்படுகிற மக்களாக மதுராந்தகத்தில் வாழக்கூடிய நாங்களாம் இருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் உத்திரமேரூர் தான் மிக பெரியது. இந்த ஒன்றியத்தில் 73 கிராம ஊராட்சிகளும் 368 குக்கிராமங்களும் உள்ளன. இங்கு வாழும் மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வர வேண்டுமென்றால் 25 கிலோமீட்டர் கடந்து 2 பேருந்துகள் பிடித்து உத்திரமேரூர் வர வேண்டிய சூழல் உள்ளது. எனவே உத்திரமேரூர் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து உத்திரமேரூரை தலைமையிடமாக வைத்து 38 ஊராட்சிகளும், சாலவாக்கத்தை தலைமையிடமாக வைத்து 35 ஊராட்சிகளும் உருவாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.